கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா முகமது இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஒரு இஸ்லாமியருக்கு. ஏன்னு கேட்டா அவர் ஒரு கமெண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பாலஸ்தீனத்துல நடக்கிற இந்த சம்பவம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யோவானுக்கு தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தப்பட்டது. தீர்க்க தரிசனம் அப்படின்னா வரப்போகிற சம்பவங்களை முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப பாலஸ்தீனத்தில் நடக்கிற சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் போன பதிவுல நம்ம பார்த்தோம். இதை பார்த்த இஸ்லாமியர்கள் கொந்தளிச்சு போய் அவங்க எப்பவும் போல புண்ணிய வார்த்தைகளை உபயோகிச்சு நம்மளை புகழ்ந்திருந்தாங்க. அதுல ஒரு டீசெண்டான இஸ்லாமியர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். அது என்ன கேள்வி, அதை குறிச்ச ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, இவர் தான் முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவர். அவர் ஒரு கமெண்ட் எடுத்திருக்கிறாரு கேள்வி கேட்டு. என்ன அப்படின்னா, வணக்கம் சகோதரரே, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. சரி, முதலில் பைபிளை நல்லா படிங்க, அப்புறம் மக்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்ட்டாப்புல. என்ன, முதல்ல பைபிளை நல்லா படிங்க அப்படின்னு சொன்னதுமே சரி நம்மளை என்கரேஜ் பண்றாரு போல இருக்கு, இன்னும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்னதை பார்த்தா, முதல்ல உனக்கே பைபிளே தெரியாது, அப்புறம் நீ மற்றவங்கள்ட்ட பேசுற அப்படின்னு கேட்டிருக்காப்புல. என்ன தெரியாது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு பிதா யாரு, இயேசு யாரு அப்படிங்கிற வித்தியாசமே தெரியல அப்படின்ட்டாப்புல. என்னடா இது, நமக்கு பிதாவானவர் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு அப்படிங்கிற வித்தியாசம் தெரியல. இதுல வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாப்புல. எனக்கு இதை பார்த்ததுன்னு ஆச்சரியமா போச்சு. நான் எங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சது ஏசுசாமியை பற்றிய சுவிசேஷம் தான். வேதாகமத்தில் ஒரு 4 சுவிசேஷ புஸ்தகம் தான் இருக்கு. ஆனால் இவர் ஒரு புதுவிதமான வெளிப்படுத்தின சுவிசேஷம்னு சொல்றாரு. இது வேற ஒரு பைபிளில் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, இவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆனால் இவர் அதை சுவிசேஷ புஸ்தகம்னு சொல்றாப்புல. அப்போ இவருக்கு சுவிசேஷ புஸ்தகம் எது, தீர்க்க தரிசன புஸ்தகம் எது அப்படின்னே தெரியல. ஆனால் நம்மளை பார்த்து உங்களுக்கு பிதா யாரு, இயேசு யாரு அப்படிங்கிற வித்தியாசமே தெரியல அப்படின்ட்டாப்புல. சரி, அது போயிட்டு போகுது. இருந்தாலும் அவர் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காப்புல. யோவான் 17:3 சொன்ன வசனத்துக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சரி, அப்ப இந்த பதிவு முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு. இந்த வசனத்தை பார்த்ததுமே எதுக்காக நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தெளிவா விளக்கமா உங்களுக்கு இந்த பதிலை நான் சொல்ல போறேன். இன்னைக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நேரா அந்த வசனத்துக்கு போவோம். அப்ப இது யோவான் 17வது அதிகாரம். 17வது அதிகாரத்துல இவர் என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த 3வது வசனத்தை குறித்து பதில் சொல்லியிருக்காப்புல. இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்க பிதாவானவர்கிட்ட சொல்றாரு. இதை படிச்சுட்டு இந்த இஸ்லாமியர்கள், இந்த இமாம்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தங்களுடைய இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு விதமான போதனையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா, இங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இந்த இயேசு கிறிஸ்து யாரு? அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர். யாரால் அனுப்பப்பட்டவர்? மெய் தேவனாகிய யெகோவா, யாவே அப்படிங்கிற தெய்வத்தால அனுப்பப்பட்டவர். அதனால அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? ஒன்றான தெய்வம், ஒரே தெய்வம். அப்ப இயேசு கிறிஸ்துவே இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றான மெய்தேவன், உண்மையான தேவன், உண்மையான கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே இங்க சொல்றாரு. அவர் யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னா அந்த மெய்தேவனால அனுப்பப்பட்டவர். பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள்லாம் எப்படி கடவுள் அனுப்புனாரோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவையும் இந்த கடவுள் ஒன்றான மெய்தேவன், ஒரே கடவுளான மெய்யான கடவுள் என்ன செஞ்சிருக்காப்ல அப்படின்னா அனுப்பி இருக்கிறாரு. அப்ப அனுப்பப்பட்டவரா இருந்தா அதை என்ன சொல்லுவாங்க? மெசஞ்சர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி அப்படின்னு தானே சொல்லுவாங்க, நபிகள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை இங்க அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா
தன்னை நபி அப்படின்னு தானே சொல்றாரு. ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவ கடவுள் அப்படின்னு நம்பிக்கிட்டு மனுஷனை கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் பரிதாபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எல்லா இஸ்லாமிய இமாம்களும் இந்த வசனத்தை அதிகபட்சமா எடுத்து தங்களுடைய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்க பாத்தீங்களா, ஒன்றான மெய் தேவன் இருக்கு. அப்ப கடவுள் ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்து யாருன்னா அனுப்பப்பட்டவர், அவர் மெசஞ்சர் தான், இயேசு கிறிஸ்து நபி தான் அப்படின்னு இந்த வசனத்தை இதோட இங்க நிறுத்திக்கிடுவாங்க. இதனுடைய முழு விளக்கத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இங்க என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னையும் அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னா என்றென்றைக்கும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஜன்னத்துல, சொர்க்கத்துல, பரலோகத்துல கடவுளோட தேவ தூதர்களோட என்றென்றைக்கும் சதா காலமா யுகமா வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க, இந்த நித்திய ஜீவன் எல்லா மனுஷருக்கும் வேணும். இந்த நித்திய ஜீவன் யாருக்கு வேணும் அப்படின்னா, மனுஷருடைய ஆத்மாவுக்கு வேணும். ஏன்னு கேட்டா, நம்முடைய சரீரத்துல ஜீவன் இருக்கு. இந்த சரீரத்துல ஜீவன் இருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழலாம். நல்லா கவனிக்கணும், இந்த உடம்புல நமக்கு ஜீவன் இருந்தா, உயிர் இருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழலாம். 100, 120 வருஷம் வரைக்கும் கூட வாழலாம். ஆனா பரலோகத்துல வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நித்திய ஜீவன் வேணும். இந்த சரீரத்துக்கு இல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு உயிர் வேணும், நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவன் வேணும். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல பிறக்கிறதுனால அவன் சரீரத்துல உயிரோட இருக்கிறான். ஆனா ஆத்மாவுல அவன் உயிர் இல்லை, ஆத்மாவுக்கு உயிர் இல்லை. ஆத்மாவுக்கு உயிர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகத்துல வாழுகிறதுக்கு தகுதியான ஒரு ஜீவன் ஆத்மாவுக்கு வேணும். இந்த உலகத்துல வாழுகிறதுக்கு இந்த சரீரத்துல ஜீவன் வேணும். அதே போல பரலோகத்துல வாழுகிறதுக்கு ஆத்மாவுல ஜீவன் வேணும். அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியது யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் பிரகாரமாக நடந்து அப்படியே வாழுவதே. அப்படி வாழுகிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜன்னத்து கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்துல நித்திய காலமா வாழலாம். இந்த ஆத்மா பரலோகத்துல வாழுகிறதற்கு தேவையான ஒரு ஜீவன் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு தான் இருக்கு. ஒரு சில வசன ஆதாரங்களோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐயா முகமது இப்ராஹிம் ஐயா, தெளிவா கேளுங்க. உங்க இமாம்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்க இமாம்கள் இந்த வசனத்தோட நிறுத்திக்கிடுவாங்க. ஒன்றான மெய்தேவன் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, அதோட நிறுத்திக்கிடுவாங்க. ஆனா அதுக்கடுத்து இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட காமிக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் என்ன செய்வீங்க அப்படின்னா, அப்படியே பிளைண்டா அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஒன்றான மெய்தேவனாகிய கடவுளையும் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். அப்ப ஜன்னத்துல வாழுகிறதற்கு உங்க ஆத்மாவுக்கு ஒரு ஜீவன் வேணும், ஒரு உயிர், ஒரு முக்கியமான ஒரு காரியம் வேணும், ஒரு பரிசுத்தம் வேணும், விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், அந்த ஜீவன் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. எப்படின்னு ஒரு வசன ஆதாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தயவு செஞ்சு இதை கவனிங்க. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல கொலோசையர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து தெளிவான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. இத உங்க இமாம்கள் காட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் காமிப்பாங்க. சரி, நல்லா கவனிங்க தயவு செஞ்சு. இதுல இந்த 15வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். யாரு? இந்த இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்களே, நீங்க நபின்னு சொல்றீங்களே, கலிமத்துல்லான்னு சொல்றீங்களே, ரூஹுல்லான்னு சொல்றீங்களே, அந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னா அதரிசனமான காணக்கூடாத கடவுளுடைய சுரூபம் தான். ஏன்னு கேட்டா கடவுளை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்னை கண்டவன்
பிதாவை கண்டான், ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் பிதாவனால அனுப்பப்பட்ட அவருடைய குமாரன். அதாவது கடவுள், இந்த மெய்தேவன் சொல்றீங்களே, அந்த மெய்தேவன் தம்முடைய வார்த்தைய, அந்த வார்த்தைனா களிமா, இந்த களிமாவை என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒரு மாம்சமாக்கி இந்த உலகத்துல இயேசு அப்படிங்கிற பேர்ல அனுப்பிச்சு விட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த களிமாவுக்கு பேர் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம தமிழ்ல இயேசுன்னு சொல்றோம், ஆனா ஆங்கிலத்துல ஜீசஸ் ப்ரொனவுன்சியேஷன் தான் வித்தியாசம். மற்றபடி அவரு யெஷுவா அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறவர். இவருக்கு களிமா, அதாவது களிமத்துல்லா அப்படின்னு தான் அர்த்தம். கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது நல்லா கவனிங்க, நாமளும் நம்மளோட பேசுற பேச்சும் ஒண்ணுதானே. நாமையும் நம்ம பேசுற பேச்சையும் ரெண்டா பிரிக்க முடியுமா? நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய பேச்சு என்ன செய்யும் அப்படின்னா வெளி காமிக்கும். என்னையும் என்னுடைய வார்த்தையையும் பிரிக்க முடியாது. அப்படித்தானே மனுஷங்க எல்லாருமே, இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனும் தன்னையும் தன்னுடைய வார்த்தையும் ரெண்டா பிரிக்கவே முடியாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து யாருன்னா களிமா. அதனாலதான் இந்த குரான்ல ரகசியமா எழுதப்பட்டிருக்கு கலிமத்துல்லா. இதை எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா யோவான் புஸ்தகத்துல இருந்து தான் எடுத்தாங்க. அவர் வார்த்தையா இருந்தார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லதுதான் கண்மணி நாயகம் இங்க சொல்லிட்டாப்ல. அவரைத்தான் ரூஹுல்லா, கடவுளுடைய ஆவி அப்படின்னு. அப்ப கலிமத்துல்லாவும் ரூஹுல்லாவும் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவ கடவுள்கிட்ட இருந்து தனித்தனியா பிரிக்க முடியாது. கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. கடவுள் யாரு அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை காமிச்சு கொடுக்கும். நாம யாரு அப்படிங்கிறது நம்முடைய பேச்சு தான் நமக்கு அடையாளம். அதே போலதான் அந்த கடவுள், காணக்கூடாத அந்த அதரிசனமான கடவுள், அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஸ்பீச் தான் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவரையும் அல்லாவையும் பிரிக்க முடியாது. அல்லானா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துனா அல்லாஹ். ஆனா கடவுள் என்ன செஞ்சாருன்னா அந்த வார்த்தைய மாம்சமாக்கி இந்த உலகத்துல அனுப்புனாரு. அவருக்கு இயேசு அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த இயேசு கிறிஸ்து மனிதர் மரபணு இல்லாம வானத்திலிருந்து வந்தவர். அவருடைய டிஎன்ஏ எங்க இருந்து வருதுன்னா வானத்திலிருந்து வந்தது, கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அதனாலதான் அவரை கடவுளுடைய குமாரன் அப்படின்னு நாங்க சொல்றோம். வேதாகமும் அப்படித்தான் சொல்லுது. இவர் மனுஷனுடைய டிஎன்ஏவால பிறக்காம கடவுளுடைய டிஎன்ஏவால பிறந்தவர். அதனாலதான் அவரை தேவகுமாரன், கடவுளுடைய குமாரன் அப்படின்னு வேதாகமும் தெளிவா சொல்லுது. கலிமத்துல்லா ரூஹுல்லா அப்படின்னு சொன்ன உங்களுடைய கண்மணி நாயகத்துக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு வெளிப்படையா சொன்னாரு. அவர் அனுப்பப்பட்டவரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையா இருக்கிறதுனால கடவுளையும் வார்த்தையையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. ஐயா முகமது இப்ராஹிம் ஐயா, தயவு செஞ்சு கேளுங்க, நீங்க பேசுற பேச்சையும் உங்களையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? நீங்களும் நீங்க பேசுற பேச்சும் ஒண்ணுதான். அதே போல கடவுளும் கடவுளுடைய வார்த்தையும் ஒண்ணுதான். அதனாலதான் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில மனிதர்களுக்கு எக்ஸாம்பிளா வந்ததுனால எப்பொழுதுமே பிதாவான தேவனை மனிதர்களுக்கு முன்பாக பெருமைப்படுத்துவாரு, பேசுவாரு, காண்பித்து கொடுப்பாரு. அதனால இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னா அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தினவர் தான் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னு கேட்டா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஐயா முகமது இப்ராஹிம் ஐயா, தயவு செஞ்சு பாருங்க, கேளுங்க. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதான். பரலோகத்துல உள்ளவைகளும் பூலோகத்துல உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் இந்த உலகத்துல பார்க்கப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் பார்க்க முடியாத ஆவிகளும் தேவதூதர்களும் சொர்க்கமும் ஜன்னத்தும் எல்லாமே சகல வஸ்துக்களும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற சகல வஸ்துக்களும், காண்கிற சகல வஸ்துக்களும், காணப்படாத சகல பொருள்களும், அது சிங்காசனமாக இருந்தாலும் கர்த்தத்துவங்களாக இருந்தாலும் துறைத்தனங்களாக இருந்தாலும் அதிகாரங்களாக இருந்தாலும் சகலமும், ஐயா முகமது இப்ராஹிம் ஐயா தயவு செஞ்சு கேளுங்க, சகலமும் அவரை கொண்டும், யாரை கொண்டும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டும்
இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்கய்யா, இந்த விஷயத்த உங்க முல்லாக்கள் உங்க இமாம்கள் சொல்லித்தர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, காமிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நீங்களும் நானும் கண்மணி நாயகமும் இந்த உலகமும் தேவ தூதர்களும் வானமும் கேலக்சியும் நட்சத்திரங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே படைக்கப்பட்டது யாருக்காக அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டது. அவரை கொண்டு ஏன் கேட்டா அவரை கொண்டு அப்படின்னா, ஏன் கேட்டா பிதாவானவருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் எதை கொண்டு படைச்சார் இந்த உலகத்துல? வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டதே தவிர, மற்றபடி தேவனுடைய வார்த்தை, கலிமத்துல்லா, அல்லாவின் வார்த்தை அப்படின்னு தான் அர்த்தம். அரபி மொழியில அல்லாவின் வார்த்தை, அரபி பைபிளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க அல்லாவின் வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதியிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன், ஒன்றான மெய் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைத்து. அவர் இல்லாம ஒன்னையும் படைக்கல. படைக்கப்பட்டது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் படைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் படைக்கப்பட்டது. விசேஷமா அவருக்கு என்று தான் படைக்கப்பட்டது. நீங்களும் நானும் அவருக்கு இந்த மனிதனாகட்டும், மனித குலமாகட்டும், மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், இந்த உலகமாகட்டும், தேவதூதர்களாகட்டும், எல்லாமே யாருக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டது. அதனாலதான் இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. இதுல எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இவரை, யாரை? இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரு? ஒன்றான மெய் தேவன் யார? தம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா நியமித்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு சுதந்திரவாளி யாரு தெரியுமா? இந்த உலகத்துக்கு சொந்தக்காரரு இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க. நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். இந்த உலகத்துல இருக்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஒன்றான மெய் தேவன் தம்முடைய குமாரனாகிய, தம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். நல்லா கவனிங்க. இவரை கொண்டு, யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும், இந்த உலகத்துல ஒரு கேலக்சின்னு சொல்றோம். லோகம்னு சொன்னா ஒரு கேலக்சி. இந்த கேலக்சியில எத்தனையோ 1000 கோடி, 40,000 கோடியோ, 50,000 கோடியோ நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு கேலக்சி, இது ஒரு லோகம். அதே போல 10,000 லோகம் இருக்கான். அதாவது 10,000 கேலக்சி இருக்கான். அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் இருக்குதா சொல்றாங்க. அப்ப இந்த லோகங்களை எல்லாம் யாரை கொண்டு படைச்சாருன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு படைச்சாரு. அதாவது தம்முடைய வார்த்தையை கொண்டு படைச்சாரு. அதனாலதான் இவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய, யாருடைய? ஒன்றான மெய்தேவன். அந்த இமாம்கள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஒன்றான மெய்தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். அப்ப கடவுளை பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அதனாலதான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். நம்மெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அதனாலதான் நாம பாவம் செய்த பொழுது கடவுள் வேற யாரையும், தேவதூதர்களையோ வேற யாரு சிருஷ்டிப்பையோ அனுப்பாம யாரை அனுப்புனாருன்னா இயேசு கிறிஸ்துவ அனுப்புனாரு. ஏன்னு கேட்டா, எதுக்காக இயேசு கிறிஸ்துவ அனுப்புனாரு? ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நாம சொந்தம். அதனாலதான் நம்மளை மீட்கிறதுக்காக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு சொந்தமானதை நாம தானே போய் மீட்போம். என்ன ஆனாலும் சரி, என்ன நஷ்டமானாலும் சரி. அதே போலதான் நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அதனாலதான் அவரே இந்த உலகத்துக்கு வந்தார். அதனாலதான் கடவுள் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி இயேசு அப்படின்னு பேர் வச்சு இந்த உலகத்துக்குள்ள அனுப்புனாரு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய டிஎன்ஏ ஒன்றான மெய் தேவனாகிய அவருடைய டிஎன்ஏ. இந்த உலக மனுஷனுடைய ரத்தத்தினால அவர் பிறக்காம அவரு பிதாவினுடைய சித்தத்தின் மூலமா இந்த உலகத்துல பிறந்தாரு. அதனாலதான் அந்த இயேசு கிறிஸ்துவை நாமெல்லாம் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றோம். ஆனா உங்களுடைய இமாம்கள் இந்த யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல இந்த முக்காவாசி மாத்திரம் காமிப்பாங்க.
ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்னா, அதாவது சொர்க்கத்தில் யுகாயுகமாக என்றென்றைக்கு வாழணும் அப்படின்னா, ஜன்னத்தில் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் தேவை. அது இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் அந்த ஆத்மாவுக்கு சொர்க்கத்தில் வாழக்கூடிய தகுதியை கொடுக்கிற ஜீவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்கு. வேற யாருக்கிட்டையும் இல்லைங்க. உங்க இமாம் கிட்டையும் இல்லை, உங்க கண்மணி நாயகத்துக்கிட்டையும் இல்லை, மற்ற எந்த தீர்க்க தரிசிக்கிட்டையும் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்னு கேட்டா இவர் தேவனுடைய வார்த்தை, இவர் கடவுள், கடவுளுடைய குமாரன், கடவுள் தான் சொல்லணும். வேற என்னன்னு சொல்றது? அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட. இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, அனுப்பப்பட்ட. அதாவது நீங்க உங்களுடைய பிள்ளைய ஒரு வேலைக்கு அனுப்புறீங்க, ஒரு காரியத்துக்காக, ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அனுப்புறீங்க. அப்ப அனுப்புறதுனால அது உங்க பிள்ளை இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிருமா? அதை வந்து மெசேஞ்சரு, அது தபால்காரன் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறவர் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை. ஏன்னு கேட்டா உங்களுடைய பிள்ளைய நீங்க ஒரு காரியத்துக்கு அனுப்புனா அது உங்க பிள்ளை தான். அதே போலதான் கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்புனாலும், இந்த உலகத்துக்கு அனுப்புனாலும் அவர் கடவுளுடைய குமாரன் தான். அப்படித்தான் அவரை சொல்லணும். அதுதான் நியாயம். அதனாலதான் எப்பொழுதுமே கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, அதாவது சுவிசேஷ வேதாகமம் எப்ப எழுதப்பட்டதோ அப்போதே பிசாசானவனால தாங்கிக் கொள்ள முடியலையா, எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை மாற்றி வேற ஒரு சுவிசேஷம் எழுதணும், தவறான ஒரு சுவிசேஷம் எழுதணும், இருக்கிறத இல்லாதது மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் எழுதணும் அப்படின்னு சொல்லி 600 வருஷம் காத்திருந்து ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சு அந்த மனுஷன் மூலமா இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டதுதான் குரான் அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதானே? ஏன்னு கேட்டா வேதாகமத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டதோ அதை அப்படியே மாத்தி இருக்கிறத இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறதாகவும் அப்படியே அங்கிட்டு குழப்பி, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆனா இயேசு கிறிஸ்து கலிமத்துல்லான்னு தெரியும், இயேசு கிறிஸ்து ரூஹுல்லான்னு தெரியும். ஆனாலும் அவர் கலிமத்துல்லாமா ரூஹுல்லாமா, ஆனா அவர் கடவுள் கிடையாதான். கடவுள் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி இந்த உலகத்தில் அனுப்புனா அவரை கடவுள் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷன் மூலமா, மனுஷனுடைய மரபணு மூலமா, டிஎன்ஏ மூலமா பிறந்திருந்தாருன்னா அவரை கடவுள்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அருகதையுமே அவருக்கு இல்லை. ஆனா அவர் மனுஷன் மூலமா பிறக்காம கடவுளால் அனுப்பப்பட்டவர். அவர் தம்முடைய வார்த்தையை இந்த உலகத்துல ஒரு டிஎன்ஏவா கொண்டு வந்து ஒரு அவருக்கு தேவைப்பட்டது ஒரு கருவறை. அவர் வளர்றதுக்கு, இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு தேவைப்பட்டது ஒரு கருவறை, அவ்வளவுதான். ஆனா மனுஷனுடைய, புருஷனுடைய எந்த ஒரு மரபணுமும் அவருக்கு தேவையில்லை. அப்படி ஒருவேளை அவர் இந்த உலகத்துல மனுஷனுடைய மரபணு மூலமா பிறந்திருந்தாரு அப்படின்னா நமக்காக இந்த உலகத்துல பலி கொடுக்க, தன்னைத்தானே பலியாக்க, பாவங்களை மன்னிக்க அவருக்கு எந்த ஒரு யோகியதையுமே இல்லாம போயிருக்கும். அவர் இந்த உலகத்துல உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்னா, அவர் வானத்திலிருந்து பிதாவானவரால அனுப்பப்பட்டவர். அவருடைய டிஎன்ஏ தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் அப்படின்னு தைரியமா கேட்டாரு. ஏன்னு கேட்டா அவர் மனுஷன் மரபணு மூலமா வராம கடவுளுடைய மரபணு மூலமாக வந்தவர். புரியறதுக்காக கடவுளுடைய மரபணு அப்படின்னு சொல்றோம். அவர் அனுப்பப்பட்டவர். அவர் இந்த உலகத்துல ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள வைக்கப்பட்டவர், இந்த உலகத்துல பிறந்தாரு. என்ன எதுக்காக பிதாவானவர் அனுப்புனாரோ அதை செய்து முடித்தாரு. அதுவும் அவர் வர்றதுக்கு 2வது முக்கிய காரணம், நாமெல்லாம் அவருக்கு சொந்தமானவங்க. அதனால அவருக்கு சொந்தமானதை அவர் மீட்டெடுக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவரை ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அந்த ஜன்னத்து கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கிட்ட இருக்கு? இது இயேசு கிறிஸ்துவிட்ட தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் அந்த ஜன்னாவுக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு, பரலோகத்துக்கு போக முடியாது. அதாவது பரலோகத்தில் வாழுகிறதுக்கு தேவையான ஒரு காரியம், அந்த காரியம் நித்திய ஜீவன் சொல்றாங்க. அது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையுமே இல்லை. அதை விட நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவங்க. அவர் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் செய்ய வேண்டிய, நமக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டாரு. அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டா அந்த சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த பயங்கரவாதிகளோட, அந்த தீவிரவாதிகளோட நரகத்துக்கு போக வேண்டியதுதான்.
ஆதி முதலே பிசாசானவன் எப்படி ஜனங்களை வந்துச்சு பாவத்துக்குள்ளே தள்ளி சாபத்துக்குள்ளே தள்ளி மதவாதத்துக்குள்ளே தீவிரவாதத்துக்குள்ளே பயங்கரவாதத்துக்குள்ளே தள்ளி இன்றைக்கும் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை புனிதம்னு நம்ப வச்சிருக்கிறானோ அதே போல் இன்றைக்கும் உலகம் முழுவதும் எங்கள் இமாம்கள் அப்படிங்கிற பேரில் முல்லாக்கள் அப்படிங்கிற பேரில் ஷேக்குகள் அப்படிங்கிற பேரில் உங்கள் கண்ணையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. தயவு செஞ்சு அவங்ககிட்ட இருந்து முதலாவது அந்த இமாம்கிட்டேருந்து விடுதலை வாங்கிக்கிறங்க. அப்போ தான் இந்த முழு வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். எப்படியோ இஸ்லாமியர்களே, இந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு யுகாயுகமாக சொர்க்கத்தில் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானவர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் பிதாவானவர்கிட்ட ஒன்றான மெய்தேவனாகிட்ட நீங்கள் போக முடியாது. அதனால தயவு செய்து முகமதுனுடைய வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். முகமதுனால உருவாக்கப்பட்ட குரான் எப்படிப்பட்டது, அந்த மனுஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த இஸ்லாம் மதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.